தமிழகத்தில் தென் மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக மதுரை மண்டலத்தில் உள்ள மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் உள்ள பொது கழிவறைகள் என்பது மிகவும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அன்றாட வாழ்வில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பொது கழிவறை என்பது அவசியமான ஒன்றாக இருந்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக அதிக சுற்றுலா தலமாக விளங்கி வரும் மதுரை மண்டலத்துக்குட்பட்ட மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள பொது கழிவறைகள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் மட்டும் கடந்த 10 ஆண்டுகளில் 4500க்கும் மேற்பட்ட கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரை மாநகராட்சியில் 3 நகராட்சிகள், 13 பேரூராட்சிகள், 420 ஊராட்சிகள் உள்ளது. இதில் கடந்த 10 ஆண்டுகளில் கட்டப்பட்ட 4578 பொது கழிவறைகளில் பல கழிவறைகள் சேதமடைந்த நிலையில் உள்ளது. இந்த கட்டடத்தை சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். தூய்மை காவலர்கள் பராமரிப்பு பொறுப்பில் இந்த கழிப்பறைகள் உள்ளது. தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக ராமநாதபுரத்தில்தான் கடந்த 6 ஆண்டுகளில் மிக அதிகமாக 13,000க்கும் மேற்பட்ட கழிவறைகள் கட்டப்பட்டு உள்ளன. இந்த மாவட்டத்தில் உள்ள 4 நகராட்சிகள், 7 பேரூராட்சிகள், 400 ஊராட்சிகளில் 13,172 பொது கழிவறைகள் கட்டப்பட்டு உள்ளன. இந்த பொது கழிவறைகள் அனைத்தையும் பராமரிப்பு பகுதியில் வசிக்கும் தூய்மை காவலர் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. தமிழகத்திலேயே மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடும்போது தேனி மாவட்டத்தில்தான் மிக குறைவான கழிவறைகள் கட்டப்பட்டு உள்ளன. தேனி மாவட்டத்தில் 258 கழிப்பறைகள் உள்ளன. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் உள்ள 6 நகராட்சிகள், 22 பேரூராட்சிகள், 130 ஊராட்சிகள் என கடந்த 10 ஆண்டுகளில் 258 பொது கழிவறைகள் கட்டப்பட்டு உள்ளன. சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட கழிவறைகள் உள்ளன. இதில் பெரும்பாலான கழிப்பறைகள் ஊராட்சி பகுதிகளில் இயங்குகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி மட்டும் மாநகராட்சியாக உள்ளது. இங்கு 3 நகராட்சிகள், 11 பேரூராட்சிகள், 445 ஊராட்சிகளில் கடந்த 10 ஆண்டுகள் 942 பொது கழிவறைகள் கட்டப்பட்டன. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களை தனித்தனியாக பட்டியலிட்டாலும் ஒரு பொது கழிவறையின் அவசியம் என்பது சுத்தமான மற்றும் பாதுகாப்பான கழிவறைகள் மட்டுமே மக்கள் நிம்மதியாக பயன்படுத்தும் நிலையில் உருவாகியுள்ளது.